ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா போன்றவருடைய கருத்தெல்லாம் விஜய் அரசியலில் நுழைந்ததிலிருந்து இன்று வரை பார்த்தால் டெல்லியில் இருந்து தமிழக அரசியலை நோக்கினால் இது திமுகவிற்கு வயிற்றில் புலியை கரைக்கும். நேற்று வானொலியில் தொலைக்காட்சிகளில் ஆளூர் ஷானவாஸ் பேசியதெல்லாம் ஒரு கூத்தாடி என்று சொன்னதெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடா? அப்படியே ஒரு கட்சியை பற்றி பேசலாமா அவர் வாய் விட்டு? அது மாதிரி பேசியதிலிருந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் விசிகாவில் அதிகம் இருக்கிறது. அவருடைய ஸ்பீச்சுடைய கன்டென்ஷன் என்னன்னா, முதல்ல மத்திய அரசாங்கத்தை தாக்கினார், அடுத்தது மாநில அரசாங்கத்தை தாக்கினார். அந்த வெங்கை நிலப்பரப்பு அங்க நடந்த சிறு குடிநீர் விஷயத்தில் இருந்தது, எப்படி தலித் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று. ஆனால் விஜயனுடைய போக்கஸ் முழுக்க திருமாவளவன் அட்டாக் பண்ணாரு. ஃபைனல் ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய்க்கு என்று 7500 முதல் 25,000 வரை வாக்குகள் சிதறி இருக்கின்றன. ஒரு வார்டுல ஒரு 25,000 வாக்கு அதை இன்னும் பிக்கப் பண்ணுவார். எலெக்ஷன் வர 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 பண்ணுவார். குறைஞ்சது 25,000 30,000 போச்சுன்னு வச்சுங்க. ஒரு தொகுதியில 30,000 ஓட்டை இவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா டிஎம்கே அவுட். Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் பேசிய பேச்சு யாருக்கு அதிர்வை கொடுத்திருக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன முடிவெடுக்கும்? தமிழ்நாட்டில் அரசியல் மாறுமா? டெல்லி அரசியல் எப்படி இருக்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் நம்முடன் இணை. வணக்கம் திரு ராஜகோபால். விஜய் பேசின பேச்சு, புத்தக வெளியீட்டு விழால விஜய் பேசின பேச்சு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன முடிவெடுக்கும்? திமுக அணி அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? டெல்லியினுடைய பார்வையில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி பிரகாஷ் கராத் போன்றவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸில் இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்களுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா போன்றவர்களுடைய கருத்தெல்லாம் விஜய் அரசியலில் நுழைந்ததிலிருந்து இன்று வரை பார்த்தால் டெல்லியில் இருந்து தமிழக அரசியலை நோக்கினால் இது திமுகவிற்கு வயிற்றில் புலியை கரைக்கும். தமிழக அரசியலில் மாற்றம் வரும் என்று தான் இந்த அனைத்து கட்சி தலைவர்களும் டெல்லியிலிருந்து நம்புகிறார்கள். இன்னும் 400 நாட்கள் இருக்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த 400 நாட்களில் 40, 50, 60 திருப்பு முனைகள் இருக்கும். அதில் முதலாவதாக இருப்பதுதான் நேற்று திருமாவளவன் நடனமாடிய கபட நாடகம். அது வெளிவந்து விட்டது. இனி திமுகவில் அவர் இருப்பது கடினம். அவரு சற்று முன்னு சொல்லும் போது அணில உறுதியா இருக்கிறோம், ஆதவ அர்ஜுனாக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதா என்ன அப்படிங்கறத பத்தி மூத்த நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்போம், அவர் பேசுறது தவறுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தவறு தான் அப்ப எடுக்க வேண்டியதுதான். கட்சி உடையம் இல்லை. அதிமுகவில் சாதகமாக, திமுகவிற்கு சாதகமாக ஒரு அணியில் இருப்பவர்களை 2 விரோதமாக பார்வையில் இருந்தால் அது எப்படி முடியும்? நேற்று வானொலியில் தொலைக்காட்சிகளில் ஆளூர் ஷானவாஸ் பேசியதெல்லாம் ஒரு கூத்தாடி என்று சொன்னதெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடா? அப்படியே ஒரு கட்சியை பற்றி பேசலாமா அவர் வாய் விட்டு? அது மாதிரி பேசியதிலிருந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் விசிகாவில் அதிகம் இருக்கிறது. திமுகவினுடைய ஆதரவாளர்கள் விசிகாவில் அதிகமாக இருக்கிறார்கள். அவருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் பலர் இன்றும் விசிகாவில் சிலரை ஈர்க்க இருக்கிறார்கள். எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனுடைய உடல்நிலை விசாரிப்பதற்காக சென்றாரோ அன்றிலிருந்து சில திருப்பங்கள் இருக்கின்றன. ஆக மொத்தம் குழப்பங்கள் வாய்ந்த கட்சி விசிகா. யானே தன் தலையில் மண் வாரி போட்டு சொல்வார்கள், தங்களுக்கு நினைவு இருக்கும் ஒரு பழமொழி.
அந்த பழமொழியைத்தான் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனுக்கு பொருந்தும். அது எங்க ஒண்ணுமே இல்லாத இவரே கிளப்பி விட்டாரு. கூட்டணி ஆட்சி எதுக்குங்க வரணும்? யாரு கேட்டாங்க கூட்டணி ஆட்சி? ஆக மொத்தம் எனக்கு இருக்கக்கூடிய டெல்லி சம்பவங்கள் எல்லாம் ராகுல் காந்தி விஜய் அவர்கள் பிரதிதினம் தொடர்பில் இருக்கிறார். ராகுல் காந்தியினுடைய எண்ணங்களை நேற்று 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் பிரதிபலித்தார். காரணம் மணிப்பூர், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், தேர்தல் நடைமுறை, தேர்தலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தேர்தல் ஆணையரை எப்படி நியமிப்பதெல்லாம் காங்கிரஸ் அஜெண்டாவை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணார். அவருடைய ஸ்பீச்சினுடைய கன்டென்ஷன் என்னன்னா, முதல்ல மத்திய அரசாங்கத்தை தாக்கினார், அடுத்தது மாநில அரசாங்கத்தை தாக்கினார். அந்த வேங்கை நிலப்பரி அங்கு நடந்த சிறு குடிநீர் விஷயத்தில் இருந்தது, எப்படி தலித் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம். ஆனால் விஜயனுடைய போக்கஸ் முழுக்க திருமாவளவன் அட்டாக் பண்ணாரு ஃபைனலா. ஆக மொத்தம் அவர் ஒரு குழப்பவாதி என்று தான் மத்திய பாஜகவின் ஆய்வாளர்கள் நினைக்கிறார்கள் டெல்லியில். விஜய் குழப்பம் எதுக்கு, யாருக்கு குழப்பம் சொல்றீங்க? யாருமே குழப்பம் தெளிவா இருக்காங்களே. திரும்ப சொல்லிட்டாரு இருக்காரு. சென்டரை எதுக்குறாரா, ஸ்டேட் எதுக்குறாரா, இல்ல திருமாவளவன் எதுக்குறாரா? he should come out clean இல்லையா? சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டையும் எதிர்க்கிறார் விஜய், ரெண்டையும் தான் எதிர்க்கிறார். எல்லாரும் ஒரு பாலிசி தானுங்க இருக்கணும். இப்ப இந்தியா முழுக்கல பாத்தீங்கன்னா எய்தர் யூ ஆர் அகைன்ஸ்ட் மோடி ஆர் ஃபார் மோடி, அதான் அரசியல் நிலைப்பாடு. இப்போ தேர்ட் கண்ட்ரி எப்படி, ஒரு தேர்ட் ஆப்ஷன் எப்படி வச்சுக்க முடியும்? மூன்றாவது அணி என்பது இந்திய அரசியலிலும் சரி, அகில இந்திய அரசியலிலும் சரி, தமிழ்நாடு அரசியலிலும் சரி பெயில்டு. அதை இவர் உசுப்பி விடுவது. இருப்பினும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷ சக்தி என்பதை வரும் நாட்களில் தான் பார்க்க வேண்டும். அது திமுகவை நேற்று பேசச்ச. இப்ப பாருங்க, அர்ஜுன் யாதவ் அங்க போயிட்டாருன்னா விசிகா பிளவுபடுவப்படாத. அங்க ஒரு 10 பேர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, அவர் போய் என்ன பண்ணுவாரு? ஆதவர்ஜுனா போயிட்டாருன்னா விசிகா பிளவுபடுமா என்ன? அப்படி எல்லாம் இல்லையே. அப்படி இல்லை, அவர் பெட்டிஷன் போடுவாரு, அந்த பானை சின்னத்தை எனக்கு கொடுன்னுவாரு, விசிகா ஏன்னு போட்டுப்பாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு அவருக்கு அவர் ரெட் ஜெயண்ட் எதிர்த்து தான் இருக்காரே தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இது. எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த 5-6 மாதங்களில் உதயநிதியை பதவி பிரமாணம் செய்து துணை முதலமைச்சராக பதவி உயர்த்தப்பட்டதுனால் வந்த வினைகள் தாங்க. முதலமைச்சருக்கு தூக்கம் வராது இருந்தது, அப்புறமா எல்லாரும் திட்டுறாங்கன்னு சொன்னது, இப்ப உதயநிதியை கொடுத்தது, இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உதயநிதியினுடைய வருகையினால் தான் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்களுக்கு ஒரு எதிர் வந்தது. திமுக கூட்டணிகள் மு.க. ஸ்டாலினுடன் அமைப்புடன் இருக்கிறார்கள், ஆனால் உதயநிதியுடன் இருக்க மாட்டார். திமுக கூட்டணி கட்சி ஏத்துக்கலையே, அதனால்தான் எப்ப வர ஆரம்பிக்குது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு பாத்தீங்கன்னா டிஸ்டார்டட் வெர்ஷனா இருக்குதே. ஐயா கருணாநிதி இருந்த போதும் சரி, ஐயா மு.க. ஸ்டாலின் இருந்த போதும் ஒரு யூனிட்டி இருந்தது திமுக. அதை தவிர திமுக கூட்டணியில் இருந்தது. இப்போ இது பிளவுபட ஆரம்பிச்சு. எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் why did you hear that coalition government slogan? யாருங்க உசுப்பி விட்டது? அது முதல்ல பண்ணது திருமாவளவன் தானுங்க. எதுக்குங்க தலித் முதலமைச்சர் ஆகணும்னா அவங்க ராஜாவை தலித்காரன்னு திமுக பண்ணாத விடுறாங்க. அதை பத்தி யாருமே கேட்கறது கிடையாது, இதை ஒண்டி கேட்கறாங்களே. அதனாலதான் சொன்னேன், முனைந்தது திருமாவளவனுடைய கபட நாடகம். அவருக்கு தானுக்குத்தானே தள்ள மண்ணு போட்டாரு, ஒண்ணுமே இல்லை. அந்த கட்சி உடைவது நிச்சயம், திமுகவிலிருந்து விசிகா வெளிவருவதும் நிச்சயம். இனிமேல் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல அவரு ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா நீக்கிட்டா விடுதலை சிறுத்தைகள் திமுக தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தானே? அவ்வளவு சுலபமா இல்லைங்க நிஜந்தன். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக போராடும் போது அப்படித்தானே எம்ஜிஆரையும் சொன்னாங்க. நான் ஐ டோன்ட் கம்பேர் எம்ஜிஆர் அண்ட் ஆதவ் அர்ஜுன். இருந்தாலும் ஒரு கொள்கை அடிப்படையிலிருந்து வெளியே வந்தீங்கன்னா அதுக்கு நிற்கக்கூடிய ஒரு பதற்றங்கள், பரிமாறங்கள் பல. ஆதவர்ஜன் இப்பதானே வந்தாரு, அதனால என்ன சமீபத்துல வந்தாரு. அதனால என்னங்க, எப்ப வந்த எப்ப போச்சுன்னு
வந்ததுனால அவர் ஒரு கருத்தை உருவாக்கி விட்டார்ல, தமிழ்நாடு அரசியல்ல ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறாரா இல்லையா? ஒரு 5-6 மாசமா அதை உருவாக்கி சொன்னது திருமாவளவன் தானே. திருமாவளவன் பேசியிருக்குமா? ஏன் சார் முளையிலே கீழே எரிஞ்சிருக்க வேண்டியது தானே சார் திருமாவளவன்? அதுதானே சார் ஆளுநர் அந்த எம்எல்ஏ சொல்றாரு, வன்னியரசு எல்லாம் சொல்றாங்க. மொத்தம் ஒரு அவர் பாஜக நிலைப்பாடு எடுக்கிறாரா அல்லது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலைப்பாடு எடுக்கிறாரா? இதெல்லாம் ஒண்ணுமே கன்ஃபியூஷனா தான் இருக்குது. திமுக அணியை வீழ்த்த முடியாது அல்லவா? போக போகதான் தெரியும். நேற்று விஜயனுடைய பேச்சிலிருந்து பார்த்தால் மன்னர் ஆட்சியை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார். அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அர்த்தம்? அந்த ஆதவ் அர்ஜுனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் விஜய் இஸ் மோர் எக்ஸ்பிளிசிட்லி சீன் எஸ்டர்டே இல்லீங்களா? பாருங்க, விக்கிரவாண்டி சரி அந்த கான்ஃபரன்ஸுக்கும் நேற்றுக்கு இந்த 2 மாத இடைவெளியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யாருங்கிறதுக்கு வந்துருச்சு பாருங்க. விஜய்க்கு யாரை டாமினேட் பண்றாங்கிற மாதிரி வந்துருச்சு இல்லையா? திருமாவளவன் நம்பிந்தாரும் வருதே. அகில இந்திய அளவில் நிஜந்தன் திருமாவளவனை பார்க்க வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசம் தான் தலித் அரசியலில் தலை தூக்கி நின்றது, மகாராஷ்டிராவில் நின்றது. அம்பேத்கர் பிறந்த இடமான அந்த இடம் 2 இடத்திலுமே தோல்வியுற்றது தலித் பாலிடிக்ஸ். தமிழகத்தில் எப்படி வெற்றி பெற இருக்கிறது தெரியவில்லை. அதைத்தான் இன்று ஆளுநர் RN ரவி கூட மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் 40% தலித்துகள் வேலை கிடைப்பதில்லை, தமிழகத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக தலித் தனியாக்கப்பட்டு விட்டார்கள் என்று அம்பேத்கர் ஜெயந்தியில் அவர் பேசியதை தவிர அவர் ஒரு அறிக்கையாக அனுப்பி இருக்கிறார். காஞ்சிராம் போன்ற பெரியவர்கள், மாயாவதி போன்ற அம்மையார்கள் எல்லாம் 10 வருஷம் ஆச்சுங்க தலித் பாலிடிக்ஸ் போயிடுச்சு. இனிமேல் அது தமிழகத்திலும் எடுபடாது என்பதுதான் ஆதவ் அர்ஜுனாவுடைய நிலைப்பாடு, விஜயனுடைய நிலைப்பாடு. விஜய் பட்டியலின மக்களை, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளை ஈர்க்க நினைக்கிறாரு. அது வெற்றி பெறுமா? அவருடைய ஒரு இது இருக்குது இல்லையா? இப்ப கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்காங்க இல்லையா? they may be attracted இல்லையா? எங்க 1.5 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுலங்க கிறிஸ்டியன்ஸ். அதுல ஒரு 40-50,000 வாக்கு வந்தாலே திமுக டவுட் ஆச்சு. இப்போ ஒன்னே ஒண்ணு, ஐ ஹவ் டன் a study for you ஸ்பெஷலி ஆகாயம் சேனலுக்காக நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன். நான் ஆங்கில தனியார் தொலைக்காட்சியில் ஆலோசகராக இருப்பதனால் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்முன் தெரிகிறது. 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய்க்கு என்று 7,500 முதல் 25,000 வரை வாக்குகள் சிதறி இருக்கின்றன. ஒரு வார்டுல ஒரு 25,000 வாக்கு அதை இன்னும் பிக்கப் பண்ணுவாரு. எலெக்ஷன் வர 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 பண்ணுவாரு. குறைஞ்சது 25,000 30,000 போச்சுன்னு வச்சுங்க. ஒரு தொகுதியில 30,000 ஓட்டு இவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா டிஎம்கே அவுட். யாரும் இருக்கலாமே, அவரே அவுட் ஆகலாமே. But he is a spoiler. அதான் சொன்னேன் குழப்பவாதி என்று. He himself is a spoiler. பட் என்ன கெயின் அவருக்கு கெயின் என்ன, லாபம் என்ன? ரெட் ஜெயண்ட உடைக்கிறது, உதயநிதியை திட்டுறது, அதான் லாபம். நேத்தியினுடைய காரணம் அதான, மைய புள்ளி அதான இருந்தது. 2,000 கோடியில படம் எடுத்தாரு, 4,000 கோடியில வியாபாரம் பண்றாங்க. கம்பேரிசன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள வந்துருச்சுங்களா அரசியல் உள்ள திருப்பியும். நீங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல விஜய் ஸ்பாயிலர். நீங்க என்ன கேட்டேன்னா, அவர் ஸ்பாயில் பண்ணிடுவார். திமுக ஸ்பாயில் பண்ணா, அதிமுக ஸ்பாயில் பண்ணலாம், சொல்ல முடியாது. 2 பேருமே ஸ்பாயில் ஆகலாம். அவருக்கு என்ன கெயின் கிடைக்கும்? அதான் சொல்றேன், சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல உதயநிதியினுடைய பாப்புலாரிட்டியை குறைப்பதற்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஎம்கே இன் சினிமா இண்டஸ்ட்ரியை குறைக்க முடியும். இது குறைச்சு வந்து இந்த பாருங்க, பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் இதுதானுங்க நிஜந்தன். நேத்தி ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சும் விஜயனுடைய பேச்சையும் ஒப்பிட்டு பார்த்தால் வெங்கன் வயலெல்லாம் விட்டுருங்க, அவர் ரெட் ஜெயண்ட் மேலதான் இருந்தாரு. 2,000 கோடி 4,000 கோடின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கண் எரிச்சல் இருக்குது இல்ல, எப்படி. ஆனா விஜய் ஒரு நீண்ட பயணம் இருக்குல்ல, இட்ஸ் லாங் வே டு கோ இல்ல.
அந்த லாங் வே முதல்ல அவர் கால் தடுக்கிச்சுனாலும் இப்ப சைக்கிள் ஓட்டுறவன் தடான்னு கீழே விழுவும், அப்புறம் தான் சைக்கிள் செடியாகும். முதல்ல சைக்கிள் சரியா ஓட்டு. அது என்டிஆர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை. நீங்க 3 பேர் இல்லைங்கிறீங்களா? விஜய், எம்ஜிஆர் கிடையாது, என்டிஆர் கிடையாது, அரவிந்த் கெஜ்ரிவாலும் கிடையாது. கிடையாது. அவருக்கு அடிபடும், ஆனால் அவர் வெற்றி அடைவார் கண்டிப்பாக. அந்த ஒரு முயற்சி அவரிடம் வயசு இருக்குங்க, பணம் இருக்குங்க, ஆர்கனைசேஷன் இருக்குங்க. ஏற்கனவே அந்த கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்பு வளர்த்துட்டார் ரசிகர் மன்றம் மூலமாக. அதெல்லாம் அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா தாங்கள் கூறுவது மாதிரி உங்களுடைய அபிப்பிராயத்தை மதிக்கிறேன், தாங்களும் என்னுடைய அபிப்பிராயத்தை மன்னிக்க வேண்டுகிறேன் நிஜந்தனிடம். விஜய் திமுக ஓட்டைத்தான் கட் பண்ணுவாரு, திமுக தான் அது நட்டமாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிஜந்தன், ஐ மே பி ராங். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க இது விளக்கம். நீங்க கேட்டேன். ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் 30,000-20,000 ஓட்டு இருக்கு நிஜந்தன். அதையும் விட மாட்டேங்க. எனக்கு வர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது தெரியுதுங்க விஜயந்தன். அது திமுக ஓட்டா, அதிமுக ஓட்டா, பாஜக கூட்டணி ஓட்டா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், விஜய் வெறியர்கள் ஓட்டு. இன்னும் சொல்ல போனால் விஜய் வெறியர்கள் ஓட்டு. அவன் கிறிஸ்துவனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், பிராமணனா இருக்கலாம், ரெட்டியாரா இருக்கலாம், தேவரா இருக்கலாம். Until unless you are proved electorally, அவருடைய ஓட்டுடைய விகிதத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதுல மேற்குடி மக்களும் நிறைய பேர் ஓட்டு போடலாம் அவருக்கு. ஏன்னா அவருக்கு அவருடைய சினிமா பார்த்திருந்தவங்களாம் அட்ராக்ஷன் இருக்குது அவர் மேலே. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், மேற்குடி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலர் விஜயனுடைய நடிப்பையும் விஜயனுடைய ஊழலற்ற ஒரு வசனத்தையும் எப்படி எம்ஜிஆர் தன்னை பில்ட் பண்ணாரோ அந்த மாதிரி விஜயின் தன்னை பில்ட் பண்ணிட்டே வந்திருக்காரு. அதுதானே எம்ஜிஆர் அரசியலையும் சேர்த்து பில்ட் பண்ணாரு, சினிமாவோட சேர்ந்து அரசியலையும் சேர்த்து கட்டமைச்சாரு. விஜய் இதுவரைக்கும் அரசியலை கட்டமைக்கல, இப்பதான் 6 மாசமா அரசியலை கட்டமைச்சு ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காருல்ல. பெரிய இண்டஸ்ட்ரியில இருந்து வராரு இல்லையா, he has taken a plunge into the politics இல்லையா. அது தான் வரவேற்க வேண்டியது தானே. அது he may go anytime. இப்போ அந்த கேரம் போர்ட்ல காயின் விளையாடுச்ச நிஜந்தன் அடிச்சீங்கன்னா சாதாரண நடந்தது. அவருடைய ஐடியாஸ்ல அந்த மாதிரி சேதரும் இப்போ கடைசியில ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஒரு இடத்துல அது திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கும். நேற்று பேச்சினுடைய ஒரு ஆக்ரோஷம் அதுலதான் காணப்பட்டது. எங்க நேற்று 5 பேர் பேசினாங்க. அந்த ஜஸ்டிஸ் சந்திர ஸ்டாலினோட இருக்காரு. இப்ப எங்க விஜய் பக்கம் போயிட்டாரு? ஏன் போயிட்டாரு நீங்க சொல்லுங்க. அது விஜயனுடைய பாப்புலாரிட்டி, திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பம். ஒரு தலித் சொல்றாங்களே தவிர தலித்தை முன்னிறுத்தலையே. விஜய் நிறுத்துறேன்னு சொல்றாரு, கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. He gives a philosophy, new philosophy to Tamil Nadu politics. நான் கூட்டணி எது இருக்கோ இல்லையாங்க, என்னை பொறுத்து மட்டும் அவர் ஒரு 7-8% கட் பண்ணிடுவாங்க ஓட்டு. அவருக்கு ஒரு 10-25 அவ்வளோ கேப் போனா 20-25 எம்எல்ஏ வந்துருவாங்க சார். ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க நீங்க. அவருக்கு 10% ஓட்டு கிடைக்குங்கிறீங்க, 8-12%. ஆனா 20 எம்எல்ஏ வருவாங்கிறீங்க. அப்படின்னா சில தொகுதிகள்ல அவரு 30% வாக்கு வாங்க வேண்டியது இருக்கும், வின் பண்ற தொகுதிகள்ல. சரியா இருக்கு? கரெக்ட். நட்சல் பாத்தீங்கன்னா நிஜந்தன் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் நல்லா சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு பேப்பரும் பென்சில் இருந்தா எழுதி வச்சுக்கணுங்க. நீங்க பேப்பரும் பென்சில் வச்சுக்கிது எழுதிருங்க. 8% ஓட்டு கட் பண்ணிட்டு வாங்க. அது யார் ஓட்டு கட் பண்ணுவார் தெரியாதுங்க. குறைஞ்சது ஒரு 20-25 எம்எல்ஏ வந்துடுவாங்க. ஆக மொத்தம் இப்ப இருக்கக்கூடிய 20-25 எம்எல்ஏ வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டில் மாபெரும் ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். திமுக மெஜாரிட்டி வராது. அப்கி பார் 400 की बार சொல்லிட்டு நரேந்திர மோடியே வரலன்னா இவர் 200 வர முடியுமா திமுக? ஏன்னா திமுக பொதுமக்களிடம் விலகி விட்டது. அந்த ஒரு விஜய் விலைவாசி ஏற்றம்,
இயற்கை சீற்றலில் சரியாம செயல்படாதது, சென்னையே முக்கியத்துவம் தந்தது, திருநெல்வேலி, நம்ம தஞ்சாவூர், காஞ்சிபுரம் மற்றும் தென்னார்காடு, வடார்காடு, நான் இருந்தவோ சொல்றேன், அது இப்போ கூட டிஸ்ட்ரிக்ட்ஸ் பேர் எல்லாம் சொல்றேன், திருவண்ணாமலை, சென்னையை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, மீதி 50 குவார்டர் விட்டாங்க. மின்சார கட்டண உயர்வு, அதை தவிர செந்தில் பாலாஜி மீண்டும் எடுத்துக்கொண்டது 13ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் என்ன நிலைமை வரப்போன்னு தெரியல. ஆர்.என். ரவி படுத்தக்கூடிய பாடு, சீமான் எங்க ஒரு வயலன்ஸ் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நெவர் சீன் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நிஜம். ஒரு கட்சி தலைவர் சீமான் ஓப்பனா த்ரெட் கொடுக்கிறாரு, பேனாவை மயிரினால வைக்காதேன்னு, நான் உடப்பேன்னு, பேனா வைக்கவே இல்லை. இப்ப சொல்றாரு கருணாநிதி சேலையெல்லாம் உடப்பேங்கிறாரு. எவ்வளவு வைலண்ட் ஆட்டிடியூட்! அந்த மாதிரியான ஒரு இளைஞர்களிடையே ஒரு உசுப்பி விடக்கூடிய நிலைமை வந்து விட்டது தமிழகத்தில் என்பது ஒரு பரிதாபக்குரியான அரசியலாகத்தான் நான் காண்கிறேன். 40 வருட அரசியலில் பயணம் செய்தவன் நான், தமிழக நிருபராக இருந்ததனால் டெல்லியில. இந்த மாதிரியான ஒரு வயலண்ட் ஆட்டிடியூட் வந்ததே கிடையாது. இட் மே கோ லைக் வெஸ்ட் பெங்கால் ஆர் பீகார் ஆர் ஜம்மு காஷ்மீர். சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் வந்துட்டோம். டெல்லியில நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவையில காங்கிரஸ் எம்பியுடைய இடத்துல கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டதுன்னு மாநிலங்களவை தலைவர் தங்கர் சொல்லியிருக்கிறாரு, சொன்னாரு. இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா அபிஷேக் சிங்வி நேரடியாக சொல்லிட்டாரு தனக்கு வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு. என்ன பிரச்சனை? இதுல விசாரணை வருமா? அது என்ன முடிவு வர வாய்ப்பு இருக்கு? விசாரணை வந்தால் அது சில தொலைக்காட்சிகள் சிசிடிவி கேமரா மூலமா பார்த்தால் அவர் அபிஷேக் மனு சிங்கினுடைய இருக்கையில் இருந்து 222 இருக்கை எண், அவருடைய இருக்கை எண் தான் அந்த எடுத்திருக்காங்க. நிச்சயமாக இது நாடாளுமன்றத்திற்குள், ராஜ்யசபாவிற்குள் கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கப்பட்டது. ஒரு கட்டு விழுந்து விட்டது. ஏன்னா எல்லாமே வழக்கறிஞர்கள், ஏன்னா ராஜ்யசபால எல்லா வழக்கறிஞர் அதிகம், கபில் சிப்பல், நம்ம தன்கா, பி சிதம்பரம் போன்றவர்கள்லாம் பரிமாற்றத்தை ராஜ்யசபா உள்ள பண்றாங்க. சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு தெரியாது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணம் எப்படி கிடைச்சதுங்கிறத நான் ஆகாயம் நேயர்களுக்கு விளக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். சபை அட்ஜன் ஆன உடனேமேங்க ஆன்டி சபடே செக்னு ஒண்ணு இருக்குங்க. நிஜந்த ஒரு 10 பேர் நாயை பிடிச்சின்னு வந்துடுறாங்க. பார்க்கும்போது அந்த ஒரு இடத்த கட்டுக்கட்டா பணம் இருந்தது, பார்த்துட்டாங்க. அதை சபாநாயகர்கிட்ட கொடுத்து, அதாவது ஜெகதீப் தங்கர்கிட்ட கொடுத்துட்டாங்க கொண்டு போய். ஆக கண்டிப்பாக அபிஷேக் மனு சிங் மீது ஆக்ஷன் வருங்க, வராது இருக்காதுங்க. அவர் தான் வச்சு சொல்ல முடியல, நடவடிக்கை எடுத்து விசாரணை வந்தாதான் தெரியும். விசாரணை வந்தா கூட அதுக்கு இது மூடி மழைப்புக்கு ஆட்சேபனை இருக்கும். ஏன் பெயரை சொன்னீர் என்று மல்லிகார்ஜுன் கர்கே கேட்டதிலிருந்து நான் சொல்லுகிறேன். நேற்று சபையிலே கேட்டார், 222 நம்பர் ஸ்டேஜ் பணம் இருந்துன்னு சொல்லுங்க, ஏன் அபிஷேக் மனு சிங்கின் பெயர் கொடுத்து, அவர் தானே பணம் வாங்கியிருக்காருங்க. அங்க உள்ள பாராளுமன்றத்து உள்ள எந்த எம்பி கிட்ட வாங்கினாலும் இந்த தொலைக்காட்சிகள் விசாரணை மூலமா தான் வரும். அது நீ பாராளுமன்றத்துக்குள் சிபிஐ வர முடியாது, இருந்தாலும் டெல்லி போலீஸ் வர முடியாது. யார் என்கொயரி பண்ணுவாங்க? இட் ஹாஸ் டு பி ஹேண்டட் ஓவர் டு ஏஜென்சி. எந்த ஏஜென்சி கொடுப்பீங்க? அது சிபிஐ கொடுத்துட்டான்னு ஒண்ணு அரசியல் ஆயிடும். இது எப்படி போக போகுது என்று தெரியவில்லை. இப்போ ஒரு விசித்திரமான காங்கிரஸ் ஒரு சமயத்தில் பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வெளில எடுத்துன்னு போகக்கூடிய ராகுல் காந்திக்கு இவர் கரன்சி நோட் எடுத்துன்னு வந்துடுறாரு அபிஷேக் மனு என்று ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது பாருங்க. அது காங்கிரஸுடைய எதிர்காலத்தையும் காங்கிரஸுடைய அரசியல் வாழ்க்கையும் பாதிக்கும். சார், இறுதியாக உங்களுடைய இந்த ஷாலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க. அதை ஆகாயம் நேயர்களுக்கு நான் ஒரு உதாரணத்துடன் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது 2016 சைனாவில் வாங்கப்பட்டது. இதில் பல பத்திரிகைகளுடைய பிம்பங்கள் இருக்கிறது. சீன பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை எல்லாமே சேர்த்து. ஆனால் குளிருக்கு அடக்கமாக இருக்கும். இதனுடைய சைனாவினுடைய தொழில்நுட்பத்தை பாருங்கள். இது 1 மீட்டர் பை 1 மீட்டருங்க. இது ஆகாயம் நேயர்களுக்கு ஒரு ஒரு தொலைக்காட்சியில் பேசக்கூடிய ஒரு நிலைமையில் இதை தாங்கள் கேட்டதற்கு நன்றி. இதை நான் சைனாவில் வாங்கினேன். படைந்தது ஒரு 4-5 குளிர்காலத்தில் குளிருக்கு அடக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நிஜந்தனிடம் விடைபெறுகிறேன். தாங்கள் கேட்டு இந்த மாதிரி சுறுசுறுப்பா போச்சு இந்த வாட்டி விவாதம்.
துடிப்பாக இருந்தது. சில அவதூறு வார்த்தைகளை நான் சொல்லி இருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன். காரணம், ஒரு விஜயை கூத்தாடி என்று ஆளுநர் விஜய் விசிகா எம்எல்ஏ சொன்னதை நான் சொல்லியிருக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ப்ரொஃபஷனல் என்டர்டெய்னர், அவர் போய் கூத்தாடின்னு சொல்லக்கூடாது. சானவாஸ் சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்கள் உரிமைக்காக திரு டெல்லி ராஜகோபால் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.